எழுதிட்டு என்ன பண்ணுறோம்னா, சப்போஸ் யூஎஸ் பேங்க் don't try to forward purchase contract for US dealers 50,000 on 5th March with an export customers for 3 months at the rate of 9.600. On the same day, you also covered yourself in the market 60 days. However, on 5th May, your customer comes to you and requests to extend for the contract to July. அது இயர்லியராக வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. டியூ டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது வேறு. இவங்க வந்து இயர்லியராகவே ஜூனில் தான் ஆக்சுவலாக வந்து க்ளோசிங்கு டெலிவரி. அவங்க வந்து மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. என்னென்னா எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி. அசிமி 10% பையிங் அண்ட் செல்லிங் ரேட்டுக்கு மார்ஜின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். கஸ்டமர் வந்து எக்ஸ்போர்ட்டர். இப்போ பேங்க் வந்து யூஎஸ்டி வாங்க போகுது. இப்போ யூஎஸ்டி வாங்க போகுதுன்னா ஓல்டு கான்ட்ராக்ட், நம்ம கான்ட்ராக்ட் வேல்யூ 59.6. ஸோ கஸ்டமர் வாண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட். சரி, எனக்கு மே மாதம் வந்து என்ன சொல்லலாம், எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்க, ஜூலை மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி மே மாதம் வந்து கேட்குறேன். அப்போ ஒரிஜினல் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும். அந்த ஒரிஜினல் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னா பேங்க், இப்போ ஆப்போசிட்னா என்ன ஆகணும், சேல்ஸ் பண்ணணும். இப்போ பேங்க் சேல்ஸ் எடுக்கணும். இப்போ விச் ஃபார்வர்ட் ரேட் அப்படின்னா ஒரிஜினல் டெலிவரி தான் ஜூன். அப்போ ஜூன் அன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டு தான் நீங்கள் சேல்ஸில் எடுத்துக்கணும். அப்போ ஜூன் அன்னைக்கு என்ன கொடுத்துக்கிறோம், ஜூன் அன்னைக்கு பர்ச்சேஸ் ரேட்டு செல்லிங் ரேட்டு. செல்லிங் ரேட் எவ்வளோ, 24.25, 59.2425. அப்போ 59.2425 தான் பேங்க் செல்லிங் ரேட். இதுக்கு மார்ஜின் முடிக்கணும், 10% கூட்டணும். 59 செக் பண்ணி பார்த்துங்க. 59.2425க்கு 10% ப்ளஸ் 59.2425. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரிஜினலுக்கு டிஃப்ரெண்ட் வரும். டிஃப்ரெண்ட் இப்போ 29.84 டிஃப்ரெண்ட். இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு 50,000 லாஸ். இந்த லாஸ் நீங்கள் தான் பே பண்ணணும். ரீபுக் பண்ணுறீங்க. ஏன் ரீபுக் பண்ணுறீங்க? ரீபுக் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸு ஸ்பாட் 59.63 தான் நீங்கள் ரீபுக் பண்ணணும். அப்போ ரீபுக் பண்ணும்போது என்ன, ஸ்டெப் லெஸ் மார்ஜின். அப்போ ரீபுக் பண்ணும்போது எந்த ரேட்லேருந்து ரீபுக் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதத்துக்கு தான் வரும் இல்லையா. அப்போ மேலே வந்து ஜூலைக்கு தான் கேட்குறீங்க. ஜூலையோட ரேட் வந்து செல்லிங் ரேட்டு 50. ஏன்னா திருப்பி வந்து பேங்க்கு வாங்க போகிறோம் செல்லிங் ரேட். அப்போ 59.6425. அப்போ 59.6425. ஜூலை மாதத்தோட நல்லா இருக்கும். ஜூலை மாதத்தோட ரேட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஜூலை மாதத்தோட பையிங் ரேட் செல்லிங் ரேட்டு இப்போ எது அதிகமாக இருக்குது அதை பாருங்கள். பேங்க் என்ன பண்ண போகுது, பை பண்ண போகுது. நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்கள் டாலர் கொடுக்க போய் பை பண்ண போகுது. பையிங் ரேட் இதை எடுத்துக்கணும். ரொம்ப பரவாயில்ல எடுத்துக்கணும். அப்போ 6,100 தான் பையிங் ரேட். ஸோ பையிங் ரேட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் இது வந்து பையிங் ரேட் இருக்குது. அந்த பையிங் ரேட்டுக்கு கமிஷன் போது கழிக்கும். பையிங் ரேட்டு மாதிரி கழிக்க தேவையான அப்புறம் கழிச்சிருங்க. கழிச்சிருங்க. இந்த ரேட்டு தான் நீங்கள் நியூ ஃபார்வர்ட் ரேட்டுக்கு போக போகுது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு கேள்வி, எக்ஸ்டென்ஷன் மேலே கேட்குறாங்க, அப்படியே ஜூன் ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. கேன்சல் பண்ணுறது ஒரிஜினல் கான்ட்ராக்ட் ரேட்டுக்கு தான், எக்ஸ்டென்ஷன் கேட்குறதுக்கு இல்லை. அதனால் ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வந்து 5th மார்ச் அன்னைக்கு 3 மாதம் சொல்லி டெலிவரி அன்னைக்கு 5th ஜூன் கொடுக்குறீங்க. அப்போ கஸ்டமர் வந்து 5ஆம் தேதியை வந்தாலும் மே 5ல் வந்தாலும் டெலிவரி ரேட் அது இல்லை, அது ஒரு ரிக்வஸ்ட் டேட் தான். ஸோ அப்போ கேன்சலேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் அட் ஒரிஜினல் மெச்சூரிட்டி டேட். ஏன் அப்படின்னா பேங்க் ஆல்ரெடி ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த ஹெட்ஜ் கேன்சல் பண்ணுறது வந்து ஒரிஜினல் தான். ஸோ கேன்சல் பண்ணும்போது அந்த பேங்க் அந்த ஜூன் கான்ட்ராக்ட் தான் க்ளோஸ் பண்ணுமே தவிர மேலே இருக்கிறதுனால மேலே பண்ணக்கூடாது. ஸோ அதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்க, ட்ராவல் வந்து 5ஆம் தேதி, மே 5ல் வந்து கேன்சல் பண்ணால் அது ஜூன் டிக்கெட் தான் கேன்சல் ஆகும், மே டிக்கெட்டு இல்லை. அதான் லாஜிக். தேங்க்யூ.